எம்டிஎம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆ, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ, இந்த வீக் பார்த்தீங்கன்னா 14த் கிளாஸ் பார்க்குறோம். ஆ, இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எல்லாமே நம்ம லிமிட்டடான டாபிக்ஸை வச்சு தான் கவர் பண்ணி போய்க்கிட்டு இருக்கோம். இன் சென்ஸ் கேட்கறதுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸை தான் தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அதை போக நம்ம என்ன அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஸ்டாட்டிக் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருங்க. கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் பூஸ்டராக வச்சுருங்கன்னு தான் சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போ மினிமலான டாபிக்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம் இதுதான். இந்த வீக் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் தட் இஸ் விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா உழவரை தேடி. ஓகே. ஸோ உழவரை தேடி அப்படிங்கிறது நம்ம மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு பெனிஃபிட் இருக்குல்ல, தட் இஸ் டைரெக்டா வீட்டுக்கு போய் பண்ணக்கூடிய சர்வீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் டைரெக்டா அவங்களோட ஃபார்ம் ஃபீல்டில் போய் அவங்களுக்கு தேவையான இன்புட்டை குடுக்குறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பர்ப்பஸ். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஸ்கீமா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசென்ட்டா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமை ஆளுமை அப்படிங்கிறது நம்ம யூசுவலா கவர்னன்ஸ் பார்ப்போம் இல்லையா? கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன் சென்ஸ் இணைய வழி மூலமா சேவைகள குடுக்குறது அப்படிங்கிறது. ஸோ அதில ஒரு திட்டத்த அறிவிச்சிருக்காங்க. அதில ஒரு 10 திங்ஸ் தட் இஸ் ஒரு சானிடேஷன் சர்டிஃபிகேஷன் சொல்றது. தென் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கோ இல்ல ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸ்க்கோ சர்டிஃபிகேஷன் குடுக்குறது. இதெல்லாம் வந்து என்னன்னா, பேப்பர் ஒர்க் இல்லாம ஆன்லைன்லயே பண்ணிக்கிற மாரி ஒரு விஷயத்த என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அலைகள் ஸ்கீம் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டூ மைக்ரோ ஃபைனான்ஸ். ஓகே. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது சிறு கடன் குடுக்குறது தான். ஓகே. ஸோ அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மகளிர் சுய உதவிக்குழு. எந்த ஏரியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷரீஸ் இருக்கக்கூடிய தட் இஸ் ஆன் கடல் பகுதிகள்ல இருக்கக்கூடிய விமனுக்கு வந்து மைக்ரோ கிரெடிட் குடுக்குற ஒரு ஸ்கீம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் ஆஃப் அலைகள் ஸ்கீம். ஆ இது கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்ட் அப்படிங்கிறது நம்ம செம்மொழி நாள்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து அவார்ட்ஸ் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு 2 புக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம அதில பார்த்துரலாம். தென் கிரேட் ஃப்ளமிங்கோ சாங்சுரி அப்படிங்கிறது தனுஷ்கோடியில வந்து அந்த ஒரு சாங்சுரி இப்போ புதுசா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட முக்கியம் என்ன அப்படிங்கிறதையும் கவர் பண்ணிடலாம். வடுவூர் பேர்ட் சாங்சுரி இட் இஸ் இன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட கவர் பேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமானதுங்கிறனால, அத ஒட்டி பார்த்துரலாம். வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மிஷனும் நம்மளோட தமிழ்நாடோட மிஷன் என்னங்கிறத பார்த்துரலாம். தென் சிங்கிள் ஆர்க் ரயில்வே பிரிட்ஜ். ஓகே. ஸோ ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வித் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கும் மேல செனாப் ரிவர். ஓகே. சினாப் ரிவர் அப்படிங்கிறது ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ரிவர். ஸோ அதில வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. டாலஸ்ட் பிரிட்ஜ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணிடலாம். தென் எக்கனாமிக் அட்வைசர் கவுன்சில். ஓகே. ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஒரு முக்கியமான எக்கனாமிக் அட்வைசஸ் குடுக்கக்கூடிய ஒரு கவுன்சில். ஸோ இந்த கவுன்சில்ல இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன ரீப்ளேஸ் பண்ணிட்டு, மகேந்திர தேவ். ஸோ இவர் சேர்மனா புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு எமினன்ட் எக்கனாமிஸ்ட் தான். ஓகே. ஸோ இவர பத்தின டீட்டெயில்ஸ் பிளஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட ரோல் என்ன? அது ஒரு என்ன டைப் ஆஃப் பாடி? அது கான்ஸ்டிடியூஷனலா? நான் கான்ஸ்டிடியூஷனலா? இல்ல எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒண்ணா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துரலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, தக் ஹம்சார் மெடல். ஓகே. தக் ஹமார்ஷ்கோல்ட் மெடல் அப்படிங்கிறது யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல போஸ்துமஸ் அவார்டா குடுக்கக்கூடிய ஒண்ணு. ஓகே. ஸோ யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யுஎன்னால நியமிக்கப்பட்ட ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். நமக்கு தெரியும் ப்ளூ ஹெல்மெட் வியர் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து என்னன்னா, இறந்த பின்னாடி அவங்க ஒரு வேள அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது இறந்தாங்கன்னா, அவங்களுக்கான அவார்டா குடுக்குறது. அதில இந்த டைம் பார்த்தீங்கன்னா, 2 இண்டியன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அவார்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள். ஸோ இத நம்ம பார்க்கும்போது, ஓரளவுக்கு நமக்கு இது போதுமானதா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துரலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உழவரை தேடி தட் இஸ் அக்ரிகல்ச்சர் அவுட் ஸ்கீம்னு சொன்னோம். ஓகே. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது லைக் மக்களை தேடி மருத்துவம் மாரியும், இல்லம் தேடி கல்வி மாரியும் டைரக்ட்டாவே ஃபார்ம் ஃபீல்டுல போய் அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அத வந்து சரி செய்றது தான் இந்த
பர்ட்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், May 29. ஓகே, ஸோ லான்ச் டேட் முக்கியம். May 29 லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தி ஃபார்மர்ஸ்க்காக. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஃபீல்டுலேயே அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு தர்றது தான். ஓகே, ஸோ இதில் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், சீட் சர்டிஃபிகேஷன், இவங்க எல்லாம் இதாகிருக்காங்க. ஸோ லான்ச் டேட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி May 29, 2025. இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான். ஓகே, தென் டார்கெட் குரூப் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் இன் ஆல் வில்லேஜ். என்ன சொல்லலை, எனி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மால் ஃபார்ம் ஃபீல்டு இல்லை மிட் சைஸ் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்லாம் சொல்லலை, எனி ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸை பொறுத்தவரை தெர் இஸ் நோ எனி லிமிடேஷன்ஸோ க்ரைட்டீரியாஸோ கிடையாது. கவரேஜ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெவன்யூ வில்லேஜஸ் 17,000 வில்லேஜஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க. கீ ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு வரும்போது சாயில் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோலு, இரிகேஷன், சீட் குவாலிட்டி, மார்க்கெட் லிங்கேஜஸ் இதெல்லாம் பார்க்குறது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். தென் ஃபார்மர்ஸை வந்து ஃபார்ம் ஃபீல்டில் கொடுக்குறது தான். ஓகே, ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸை சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நாலேஜ் பார்ட்னராக. ஓகே, ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஸ்கீமோட முக்கியமானது. ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, உழவரை தேடி அப்படிங்கிறது ஜஸ்ட் நத்திங் பட் அக்ரிகல்ச்சர் அவுட்ரீச் ஸ்கீம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் லெவலில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் சேலஞ்சஸை இவங்க ஆன் ஃபீல்டுலேயே போய் என்ன பண்ணுறாங்கன்னா சரி செய்கிறாங்க. எந்த மாதிரி ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மண் சார்ந்த விஷயங்களோ இல்லை பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இதில் ஏதான அட்வைசஸ் தேவைப்பட்டாலோ இல்லை மார்க்கெட்டிங், அவங்களோட ப்ராடக்டை வந்து அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து பண்ணுறாங்க. இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இதில் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது ஒரு ஸ்கீமு. ஸோ இதில் இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, அடுத்த ஸ்கீம் எளிமை ஆளுமை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எளிமை ஆளுமை இந்த நேம் ஆஃப் சிம்பிள் கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஸோ ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது எப்படி பீப்புளுக்கு வந்து சர்வீசஸை எவ்வளோ எளிமையாக சிம்பிளிஃபைடாக நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் கவர்னன்ஸுக்கான முக்கியமான மீனிங். ஓகே, ஸோ இட் இஸ் அன் ப்ராசஸ். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை அதை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் சொல்லக்கூடியதுன்னா மார்க்கெட்டு, சிவில் சொசைட்டி, இவங்கெல்லாம் எப்படி ஒரு ப்ராடக்டை இல்லை ஒரு சர்வீஸை மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் கவர்னன்ஸ். அதில் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், சிம்பிளிஃபைடாக இருக்கணும். எல்லாமே என்னென்னா எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதில் கவர்னன்ஸ், அதில் ஒரு டூலாக கவர்னன்ஸ், அந்த கவர்னன்ஸை அப்ளை பண்ணும்போது குட் கவர்னன்ஸ் என்ஷூர் ஆகும். இந்த கதையெல்லாம் நம்ம கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். பட் இது ஒரு டூல். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு மெத்தட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கவர்னன்ஸ் பேப்பரு உங்கள் மெயின்ஸில் ஆன்சர் எழுதும்போது இதை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம், எளிமை ஆளுமை அப்படிங்கிறது. ஸோ எளிமை ஆளுமை அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சிம்பிள் கவர்னன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சர்வீசஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, இந்த 10 சர்வீசஸ் எல்லாம் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதில் என்னென்னா இந்த சர்டிஃபிகேஷன், சானிடேஷன் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது, பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் கொடுக்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓல்டேஜ் ஹோம்ஸு, தென் விமன் ஹாஸ்டல் லைசன்ஸு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷன் ஃபார் அந்த புஞ்சை நிலம்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த நிலம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் லிஸ்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 10 லிஸ்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எளிமை ஆளுமை அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. இன்னொன்று மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இந்த ஆன்சரை நம்ம எழுதும் போது என்னென்னா, எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டோர் டெலிவரிஸ் ஆஃப் சர்வீசஸ் சீக்கிரமாகவே பர்சன்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு கவர்மெண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் எளிமை ஆளுமை அப்படின்னு சொல்லி எழுதி என்ன பண்ணிடலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளோடு எழுதும்போது உங்கள் மெயின்ஸ் பேப்பர் கொஞ்சம் டீசெண்டாக தெரியும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு எம்பவர்டு கமிட்டி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்பவர்டு கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஹெட்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி தான். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்கீம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் குட் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ எது மூலமாக பண்ணுறாங்கன்னா, த்ரூ கவர்னன்ஸ், தட் இஸ் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த சர்வீசஸை டு த பீப்புள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ எளிமை ஆளுமை அப்படிங்கிறது போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேல்யூ அடிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஃபைன். அடுத்து அலைகள் ஸ்கீம். ஓகே, ஸோ அலைகள் ஸ்கீம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இட் இஸ் அன் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ சிறு கடன். ஓகே, ஸோ சிறு குறு கடன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் விமன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ்
எதில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழுவில் இருப்பாங்க இல்லையா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் வந்து எஸ்பெஷலி எந்த ஏரியாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சீஷோர் ஏரியாஸ். ஸோ அதனால தான் அலைகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ கடலோர மக்கள் இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கிரெடிட் தான். இதை ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றது எந்த ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட். ஓகே. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இவங்களுக்கான லோன்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க. ஜஸ்ட் அலைகள் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தூய்மை மிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இஸ் அன் ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். எங்கே? அக்ராஸ் ஸ்டேட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம திடக்கழிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து மறுசுழற்சி பண்ணியோ இல்லை மக்க வச்சோ அது மூலமாக என்னென்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேசஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ஜஸ்ட் வாட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் ஒரு 4 ஸ்கீம் பார்த்துருப்போம். தூய்மை மிஷன், அலைகள் ஸ்கீம் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எளிமை ஆளுமைங்கிற ஸ்கீம் ஒன்று, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு உழவரை தேடி. ஸோ இது 4ம் வந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்ட ஸ்கீம்ஸ். ஸோ இது வாட்டுங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்னு சொல்லுவோம். ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ரீகான்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எந்த ஆக்ட்லன்னு பாருங்கள். ஒன்று கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த 86 அப்படிங்கிற இயர் நமக்கு முக்கியம். ஏன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலு, ஸோ தென் நேஷனல் விமன்ஸ் கமிஷனு, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு என்னென்னா இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இந்த 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆக்ட் மூலமாக தான் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ங்கிற ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் அப்படிங்கிறது எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஓகே. சம்டைம்ஸ் என்னன்னா அக்ரிகல்ச்சர்னு கொடுத்து நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபங்க்ஷன் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன், ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் தான். சரி, ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கரண்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் தான் இதோட சேர்மன். இதுக்கு முன்னாடி இருந்தவர் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா? அவசியம் கிடையாது. இப்போ கரண்ட்லி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சேர்மன். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் ஆக்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது எந்த ஆக்ட் மூலமான? கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த 1986 அப்படிங்கிற இந்த நம்பர். ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இன்னொன்று இதோட சேர்மன் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது மினிஸ்ட்ரி ஃபார் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் தான் இதோட சேர்மன். ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸில் இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க போதும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்காலர் தாயம்மாள் அரவாணன் ரிசீவ்ஸ் கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு. ஓகே. ஸோ கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு அப்படிங்கிறது 2025 யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ஸ்காலர் நேம் இஸ் தாயம்மாள் அரவாணன். ஓகே. ஸோ என்னைக்கு கொடுத்தாங்கங்கிற டேட்டு வரலாம். ஸோ டேட் June 3 நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா செம்மொழி நாள் என்னைக்குன்னு கேட்கலாம். ஓகே. ஸோ செம்மொழி நாள் அன்னைக்கு கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயம்மாள் அரவாணன் அப்படின்ற பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னைக்கு செம்மொழி நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா June 3 அன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அவார்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ கேஷ் அஸ் செக்காக கொடுத்துருவாங்க. இன்னொன்று பட்டயம் கொடுப்பாங்க, சைட்டேஷன். ஓகே. ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த தாயம்மாள் அரவாணன்றவங்க இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் கிளாசிக்கல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி நாள் கிளாசிக்கல் டே என்னைக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த செம்மொழி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 3. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. இதே டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் 2 புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியால் ஆய்வு. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே. ஸோ புக்கோட நேமும் ஆத்தர் நேம் கேட்கலாம். ஓகே. ஸோ தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியால் ஆய்வு பை ராஜேந்திர சங்கர வேலாயுதன். ஓகே. ஸோ இந்த பர்சனாலிட்டியை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு கரெக்ட்லி மேட்ச்டு பேர் எதுன்னு சொல்லி கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் இதை பாருங்கள். ஸோ தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியால் ஆய்வு பை ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன். அனதர் பர்சன் இஸ் சங்க இலக்கிய சொல்வளம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PR சுப்பிரமணியன். ஓகே. ஸோ இந்த 2 அவார்டு
சாரி ஒரு அவார்டு 2 புக்கு இந்த செம்மொழி நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறக்கான ஸ்கோப் அதிகம். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் அவார்டு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயம்மாள் அரவணன். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 செம்மொழி நாள். அது போக 2 புத்தகம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று தமிழ் வினையடிகள் பை வரலாற்று மொழியால் ஆய்வு பை ராஜேந்திர சங்கர வேலாயுதன். அனதர் ஒன்று சங்க இலக்கிய சொல்வனம் பை பிஆர் சுப்பிரமணியன். ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் அவார்டில் என்ன கொடுப்பாங்கங்கிற அளவுக்கு கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, ப்ளஸ் பட்டயம் அந்த சைட்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டில் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஒரு ஏரியாவில். ஓகே, நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக போகலாம். ஓகே, ஸோ தமிழ்நாடு நோட்டிஃபைஸ் கிரேட் ஃப்ளமிங்கோ சாங்சுரி அட் தனுஷ்கோடி. ஓகே, ஸோ இந்த கிரேட் ஃப்ளமிங்கோ சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். எந்த நாளில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ரொம்ப முக்கியமான நாள் ஜூன் 5. ஏன்னா தொடர்ந்து நிறையா டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே கேட்டுருவாங்க. ஓகே, இந்த வாட்டர் டே, என்விரான்மெண்ட் டே, எர்த் டே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஸோ என்விரான்மெண்ட் ரிலவெண்ட்டான ஒரு 10 நாட்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக இந்த என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட்டட் பை ஜூன் 5. இந்த 5 அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சாங்சுரியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய இந்த கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளை அவே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எப்படி ஃப்ளைட் ரூட்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு ஃப்ளைட் ரூட்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க ட்ராவல் ஆகி வர்றது எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரஷ்யா சைடு இருந்து கிளம்பி அப்படியே வந்து என்னென்னா ஆஃப்ரிக்கா வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து சென்ட்ரல் ஏஷியா ஃப்ளைவே ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இது முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இங்கே வந்து என்னென்னா ப்ரீடிங் பண்ணுறது, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மேங்க்ரோவ்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ப்ளஸ் அந்த சதுர்ப்பு நிலம் இதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கான ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்குது. ஓகே, ஸோ எக் லே பண்ணுறதுக்கோ நெஸ்டிங் பண்ணுறதுக்கோ அது நல்ல ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கிறனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக தான் அதை சாங்சுரின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியனில் இருக்கிறனால அதுக்குன்னு ஒரு ஈகோசிஸ்டம் ஜோன் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னா ஏஷியன் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிளேசஸ்ங்கிறனால ஸ்டாப் ஓவர் பாயிண்ட்டுங்கிறனால இதை வந்து சாங்சுரியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிசினியா அண்டு ரைசோஃபோரா. ஓகே, ஸோ இதுதான் அந்த தனுஷ்கோடி லகூனில் இருக்கக்கூடிய முக்கியமான இடமா இருக்குது. ஸோ இது நாட் ஓன்லி ப்ரீடிங் கிரவுண்டாக மட்டும் இல்லாமல் அந்த டிஃபென்ஸாகவும் இருக்குது. லைக் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் சுனாமியோ இதெல்லாம் வரும்போது இந்த மேங்க்ரோவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் வில் ப்ரொடெக்ட். ஓகே, ஸோ அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃப்ளமிங்கோ சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா இட் இஸ் இன் தனுஷ்கோடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல இது அமைஞ்சிருக்கிறனால இதோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சாங்சுரியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன், நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரிலீசஸ் ஸ்பெஷல் கவரிங் இன்வேசிவ் ஃப்ரீ வடுவூர் பேட் செஞ்சுரி. இன்வேசிவ் ஃப்ரீ அப்படின்னா நத்திங் பட் அங்கே எந்த விதமான அதர் பிளான்ஸ், தட் இஸ் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சுலிஃபோர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் எங்கே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இன்சென்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அங்கீகரிக்கிற விஷயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வடுவூர் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இது ஒரு ராம்சார் சைட்டா? எஸ், ராம்சார் சைட்னா என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ராம்சார் சைட்டா 2022 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வடுவூர் பேர்ட் சாங்சுரி. நம்மளோட புக்லையும் இருக்குது. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி, தட் இஸ் நீர்நிலை ஆதாரம் அப்படிங்கிறது மேட்டூர் ரிசர்வாயர்லேருந்து வரக்கூடிய தண்ணி. ஸோ அது அங்கே போய் செட்டில் ஆகிறது. ஸோ அது மூலமாக இது என்ன இருக்குது, இந்த சாங்சுரி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். தட் இஸ் வடுவூர் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ராமசார் சைட்டில் இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மேட்டூர் ரிசர்வாயர் தான் இதுக்கான ஃபீல்டுக்கான வாட்டர் தேவைப்படுது. இது போக இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேவிங் இட்ஸ் ஓன் வெட்லேண்ட் மிஷன். ஸோ இது வந்து நமக்கு மெயின்ஸ் பேப்பரில் யூஸ் ஆகும். நீங்கள் குரூப் 1 முடிச்சுட்டு நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இதில் இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-22 பட்ஜெட்டில் தான் இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணணும், இக்காலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் பண்ணணும். அப்படின்னா இப்போது இந்த இடத்துல இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய
தூர்வார்றது இந்த மாதிரி பணிகளை செஞ்சு அந்த எக்கோசிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்ணுறது தான் இக்காலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் சொல்கிறது. ஸோ அது வந்து என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 வெட்லேண்ட்ஸ் இன் 5 இயர்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷனோட டார்கெட். ஓகே, ஸோ மிஷன்னாலே எப்பயுமே ஒரு டார்கெட் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ மிஷன் பொறுத்தளவுக்கு இந்த 100 வெட்லேண்ட்ஸ் இன் 5 இயர்ஸை வந்து இக்கோ ரெஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட அப்ஜெக்டிவ். பட்ஜெட் அவுட்லே பார்த்தீங்கன்னா 150 கோடி. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் 2021 25 26 வரைக்கும் 115.15 கோடி வந்து செலவழிச்சிருக்காங்க. இன்னமும் அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் கன்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷனை ஒரு வேளை கொஷின் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமைஸ் பண்ணி எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது போக இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். எந்தெந்த ஏரியாஸ்லாம் வெட்லேண்ட் வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத மேப்பிங் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது போக வெட்லேண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணணும். ஸோ எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த வெட்லேண்டை நோட்டிஃபை பண்ணணும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். ஸோ எக்கோ ரெஸ்டோரேஷன் எப்படி பண்ணுறது, எனி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்கா, அதை ஃபாலோ பண்ணணும். பப்ளிக் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும், இன்வென்டரிங் பண்ணணும், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் அங்கே உறுதி செய்யணும். ஓகே, ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் சென்ஸ் லோக்கல் பீப்புளோட பார்ட்டிசிபேஷனே அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷன் என்ன ஆகணும்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ மிஷனோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பிளான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும், இந்த மிஷனை எழுதிடலாம். ஓகே, அடுத்து ரூல்ஸ். ஓகே, ஸோ இந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்பட வேண்டியது இந்த ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் மூலமாக தான், இந்த ரூல்ஸ் மூலமாக தான். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க, 2017 இந்த ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸில் என்ன மேண்டேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கா ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி? எஸ், இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி 2018 கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யார் சேர்மன்? கரண்ட்லி ஹானரபிள் மினிஸ்ட்ரி ஃபார் ஃபாரஸ்ட் தான் சேர்மன். வைஸ் சேர்மன் யார் இருப்பா? யூஸ்வலாக சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பார். மெம்பர் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இந்த ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு தேவைப்படலாம். தட் இஸ் அக்ரானிம் கேட்குறாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். ப்ளஸ் அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அந்த ஆக்ட் படி பார்க்கும்போது அது எப்போ அப்படிங்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். 1986. ஓகே, ஸோ ஆக்டோட இயர் கொஞ்சம் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம பார்த்துக்கறணும். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் உங்களுக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அது போக இன்னும் ராம்சார் சைட்டு நான் சொல்லியிருந்தேன், இதுவும் ஃபங்க்ஷன் இதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தா அதே தான். இதை தான் திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்க. இதில் ஒன்றும் நான் அங்கே சொன்ன விஷயங்கள் தான் இங்கேயும். ஓகே, ராம்சார் கன்வென்ஷன் நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா, ஸோ 2022 கொண்டு வந்திருந்தாங்க வடூர் வெட்லேண்ட் சாங்சுரியா அப்படின்னு. ஸோ அதனால அதை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ராம்சார் கன்வென்ஷன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்னாலும் ராம்சார் கன்வென்ஷன்னாலும் ஒரே மீனிங் தான். இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது 1972 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி, இன்சென்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இடையில போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். இதுபடி என்னென்னா வெட்லேண்ட் ரெஸ்டோரேஷன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த வெட்லேண்டை வந்து ரீஸ்டோர் பண்ணி அது இக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அதோட பர்பஸ். ஸோ இந்த சைன் பண்ண கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 1971 ராம்சாருங்கிற பிளேஸ் இட் இஸ் இன் ஈரான். ஓகே, ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால தான் அது ராம்சார் கன்வென்ஷன் சொல்கிறோம். ஸோ அங்கே தான் 1971 சைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு இதில் சைன் பண்ண டேட் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, 1/2/1982. ஏன்னா ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராம்சார் பிளேசஸ் எங்கே இருக்குது, சைட்ஸ் எங்கே இருக்குங்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம். ஒருவேளை தமிழ்நாடு இல்லை இந்தியா எப்போ சைன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் நமக்கு டேட் தெரியாது. ஸோ இந்தியா சைன் பண்ண டேட் 1/2/1982. ஓகே, ஸோ இப்போ இந்த ராம்சார் பிளேஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது யாருன்னா, ஸ்டேட்டை ஐடென்டிஃபை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட பண்ணிக்கிடுவாங்க. சரி, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டே பை டே என்ன ஆகிக்கிட்டே போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ 75 இருந்தது, இப்போ 89 கிட்ட போயிடுச்சு. இன்னும் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்ததை மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால சொல்கிறது தான். பட் நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு
1 மந்த்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வேணால் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறனால அந்த நம்பர் நான் இன்க்ளூட் பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் முக்கியமான வெட்லேண்டு சைட்ஸ் எது எது அப்படிங்கிறதெல்லாம் இதில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ராம்சார் வெட்லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தாச்சு. அடுத்து இதுதான். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் ஆர்க் ரயில்வே பிரிட்ஜ். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஓகே இன் தி வேர்ல்டு. ஏன்னா காஷ்மீரில் அந்த ஒரு ஜோனில் பண்ணும்போது அதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஹிமாலயாஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு நடுவில் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிரிட்ஜ் இட் இஸ் இன் பிட்வீன் செனாப் ரிவர். ஓகே, ஸோ செனாப் ரிவருக்கு கடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன்று. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 359 மீட்டர்ஸ். இந்த ரிவருக்கும் இந்த பிரிட்ஜுக்கும் உள்ள ஹைட்டே 359 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ அது போக இட் இஸ் 35 மீட்டர்ஸ் ஹையர் தென் தி ஐகானிக் ஈஃபில் டவரை விட 35 மீட்டர்ஸ் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வருது. பிரிட்ஜை எங்கே லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்ரா அண்ட் டு பனிகல். ஸோ இது வந்து ஒரு ஹைவே ஸ்ட்ரெச் இன் தி காஷ்மீர் ரீஜியன். ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த ரயில்வே பிரிட்ஜ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல்னு சொல்லலாம். ஸோ கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ சிங்கிள் ஆர்க் ரயில்வே பிரிட்ஜ் எந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னா செனாப் ரிவர் தான். அதோட லென்த் எவ்வளோ, மீட்டர் லென்த் எவ்வளோனா 1315. அது எவ்வளோ மீட்டர் அபோவ் த ரிவர் இருக்குன்னா 359 மீட்டர்ஸ் அபோவ் த ரிவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகே, அதே அன்னைக்கு இனாக்ரேட் பண்ண அதே டைமில் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சி பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கேபிள் பிரிட்ஜையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அஞ்சி அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ அன் ரிவர் தான். ஓகே, ஸோ இந்த ரிவர் வந்து இட் இஸ் அன் ட்ரிபியூட்ரி ஆஃப் சினாப். ஓகே, ஸோ சினாப் ரிவரோட ட்ரிபியூட்ரி தான். ஸோ இட் இஸ் நியர் கௌரி. ஓகே, ஸோ அந்த டேலே பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் கேபிள் பிரிட்ஜ். ஓகே, ஸோ பார்த்தா தெரியும். ஸோ கேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கேபிள் மூலமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிபியூட்ரி ஆஃப் செனாப் ரிவர், அஞ்சி இட் இஸ் அன் ரிவர். ஸோ இந்த நேமில் தான் அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 725 மீட்டர்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் மார்வல். ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இது ஒன்று கவர் ஆகிடுச்சு, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிஸ்ட் எஸ் மகேந்திர தேவ் அப்பாயிண்டட் எக்கனாமிக் அட்வைசர் கவுன்சில் பிரைம் மினிஸ்டர் சேர்மன். ஓகே, ஸோ எஸ் மகேந்திர தேவ் ஸோ இஸ் அன் கரண்ட் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் பிஎம்மோட சேர்மன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. ஹி இஸ் தி வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவர் கொண்டு வந்திருக்காங்க மகேந்திர தேவ் அப்படின்றவர். ஹீ இஸ் ஆல்சோ அன் ஃபெமிலியர் எக்கனாமிக்ஸ்ட் தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 120 பப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காருலாம் சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. பர்சன் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட ரோல் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலை பொறுத்தளவுக்கு இது பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒன்று. தட் இஸ் பிஎம்ஓ ஆஃபீஸ் கீழே. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். எப்படி கேபினெட் செக்ரட்டரின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் அன் கவுன்சில். ஓகே, ஸோ இது ஒரு கவுன்சில். இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இது எது மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது அப்படின்னா ஸ்டாட்யூட்டரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது. ஸ்டாட்யூட்டரி இன் சென்ஸ் ஏதாவது ஒரு சட்டம் மூலமாக இதை ஏற்றிருக்காங்களா, லைக் இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் பார்த்தோம். ஸோ அது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியா அப்படின்னா எஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் இட் இஸ் அன் கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர்டிகல் 324 கீழே. ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியா, எஸ், அது ஆர்டிகல் 280 கீழே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆர்டிகல்ஸை ஜஸ்டிஃபை பண்ணி ஆர்டிகல் மூலமாக ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. இந்த மாதிரி ஆக்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா அது ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ இது தாண்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் தென் தட் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக கிரியேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நித்தி ஆயோக் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு இண்டிபெண்ட் பாடி. இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி பிஎம்ஓ ஆஃபீஸ் தான். ஸோ இதுக்குன்னு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாட்யூட்டரியா கான்ஸ்டியூஷனலா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இது பிஎம்ஓ ஆஃபீஸ் கீழே இருக்கிறனால ஸோ இட் இஸ் மோர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அட்வைசரி பாடி தான். ஸோ த நேம் இட் செல்ஃப் ஸ்டேட்ஸ் தட் இட் இஸ் அன் அட்வைசரி பாடி.
ஸோ இதோட அட்வைஸ் இஸ் பைண்டிங் டு தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் அன் அட்வைஸ் பாடி. ஓகே. ஸோ அப்படி சொல்லும்போது இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் நத்திங் பட் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் அனலைஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசஸ் பண்ணுறது தான் இதோட ரோல். ஓகே. ஸோ எனி எக்கனாமிக் கிரைசிஸ் வருது அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரிஃபை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, யூஎஸ் போடக்கூடிய டாரிஃபை, எக்கனாமிக் இம்பேக்டை எப்படி நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஆஃபீஸ் கீழே பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு எக்கனாமிக் அட்வைசர் கவுன்சில் இருப்பாங்க. ஸோ அதோட சேர்மனாக யார் இருக்காங்கன்னா இப்போ மகேந்திர தேவ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாடி அப்படிங்கிறது இட் இஸ் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆன் தி ரெஃபரன்ஸா அப்படின்னா ரெஃபரன்ஸ் இன்சென்ஸ் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா, இல்லை சோமோட்டோவா இன்சென்ஸ் தன்னிச்சையாக ஏதாச்சும் இது ஒரு சுச்சுவேஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு, இது இப்படி தான் நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் ஸ்கோப் இருக்குது. பட் மியர் இட் இஸ் அன் அட்வைசரி பாடி, அவ்வளோதான். ஸோ அட்வைஸ் பண்ணலாம், நாட் பைண்டிங். ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டக் ஹமர்ஜோல்ட் மெடல். ஓகே. ஸோ இந்த டக் ஹமர்ஜோல்ட் மெடல் அப்படிங்கிறது யார் கொடுக்குறதுனா யூஎன் கொடுக்குறது, யுனைடெட் நேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருப்பாங்க, இந்த ப்ளூ ஹேட் போட்டுட்டு இருப்பாங்க. இந்தியா ஒரு ரோல் கான்ட்ரிபியூட்டரி ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே. ஸோ யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் யூஎனுக்குன்னு தனியாக என்ன கிடையாதுன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது, யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ப்ளூ ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது யாராக இருக்கலாம், ஸோ அவங்க ஈவன் ஆர்மி பர்சன்ஸாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் வாலண்டியர்ஸோடு அதில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அவார்டு யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட் இன் தி யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். பட் இட் இஸ் இந்த நேம் ஆஃப் போஸ்ட்மஸ் அவார்டு. போஸ்ட்மஸ் அவார்டுனா இறந்த பின்னாடி கொடுக்கக்கூடிய அவார்டு. ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஸோ அதில் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிகேடியர் ஜென்ரல் அமிதாப் ஜா அப்படின்றவருக்கும் ஹவில்தார் சஞ்சய் சிங். ஸோ இந்த 2 பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 அவார்டுமே ரொம்ப முக்கியமான அவார்டு தான். தட் இஸ் இந்த 2 பர்சன்ஸு ப்ளஸ் இந்த அவார்டு எதுக்கு கொடுப்பாங்கங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, யாருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அவார்டோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வரும்போது இது யூஎன் ஜெனரல் செக்ரட்டரினால 2000 கிரியேட் பண்ணப்பட்ட அவார்டு. ஸோ இது ஒரு போஸ்ட்மஸ் அவார்டு. ஸோ இறந்த பின்னாடி கொடுக்கக்கூடிய அவார்டு. என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் டே அன்னைக்கு கொடுப்பாங்க. ஸோ பீஸ் கீப்பர்ஸ் டே என்னைக்கு வருது, மே 29 வருது. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இந்த அவார்டு எதுக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, என்னைக்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த அவார்டோட மேஜர் சிக்னிஃபிகன்ஸ். ஸோஃபார் இவ்வளோ டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது போதும், இதை ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிளியர். தட் இஸ் மேஜரான கொஸ்டின்ஸும் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீக்குக்கான டாப்பிக்கை நம்ம கன்சல்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ வித் திஸ் ஐம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது அடுத்து வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திருப்பியும் நான் சொல்கிறது என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன், லிமிட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட ஸ்டாட்டிக் ஏரியாவில் டார்கெட் பண்ணுங்கள். சிசேட் தட் இஸ் உங்களுடைய ஆப்டிடியூடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இதில் நீங்கள் ஒரு குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 20 கொஷின் வருதுன்னா ஒரு டீசெண்டாக 13 to 14 கொஷின் இந்த இன்புட்டை வச்சு டீசெண்டாக பண்ணிடலாம். மிச்சம் ஒன்று லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். நீங்கள் ஒரு குரூப் 2 குரூப் 4 எழுதுறீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸில் ஒரு 10-11 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் கவர் ஆகக்கூடிய ஏரியாஸ்ன்னு பார்த்தா ஸ்கீம்ஸ் தான் கவர் ஆகும். 3-4 ஸ்கீம்ஸ் வந்துடும், அதுவே கொஸ்டினை கன்வெர்ட் ஆயிரும். மிச்சம் இருக்கிற ஏரியாலாம் இந்த மாதிரி அவார்ட்ஸு இல்லை இம்பார்ட்டண்ட்டான டேஸு இதை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு போதும், இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இது மூலமாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு அட்வைஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பரை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.